ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா எடியூ. நம்ம யூடியூப் சேனல், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் அருமையான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங். ஸோ சில யூனிவர்சிட்டிஸில் வந்து செகண்ட் செமஸ்டரில் இருக்குது, சில யூனிவர்சிட்டிஸில் வந்து செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் இருக்குது. ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. ஸோ எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த இயர் படிக்கக்கூடிய பிகாம் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம வியூவர் ஒருத்தர் வந்து இதை கேட்டிருந்தாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க சார், தியரி இல்லை, ஏன்னா எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எதுக்கு தியரி கொஸ்டின்ஸ் வந்து அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அந்த சிலபஸ்ல 80% ப்ராப்ளம்ஸும் 20% வந்து தியரியும் டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் மார்க்ஸ் 25 போயிட்டா கூட எக்ஸ்டர்னல் வந்து 75 மார்க்ஸுக்கு அப்படின்னா அப்போ 20%னா 15 மார்க். அப்போ 15 மார்க்ஸ் வந்து அவுட் ஆஃப் 75 வந்து கண்டிப்பா தியரி கொஸ்டின்ஸ்க்கு இருக்கு. அப்ப மீதி 60 மார்க்ஸ் தான் வந்து ப்ராப்ளம்க்கு இருக்கு. அதனால தியரி கொஸ்டின்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை கூட நம்ம அட்டன் பண்ணலாம். சப்போஸ் இஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு அட்டெண்ட் இன் தி எக்ஸாமினேஷன் ஹால், அது கஷ்டமா இருந்ததுன்னா. ஏன்னா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் தியரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சம் பேஸ்டு தான். நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்ல என்னெல்லாம் சாப்டர் இருக்கு, அட்மிஷனு, ரிட்டையர்மெண்ட், டெத் ஆஃப் பார்ட்னர், டிசல்யூஷன், இன்சால்வன்சி, பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எந்த சாப்டர்ல இருந்து தியரி கேட்டாலும் சம்ம பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தியரி நீங்க அதை செப்பரேட்டா படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. 1-2 தியரி மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா போதும். மீதியெல்லாம் சம் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சாவே தியரி ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ சம்மே நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு தானே தியரி எழுத போறோம். அப்போ எதுக்கு தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். சப்போஸ் சம்ல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா கொடுத்து கொஞ்சம் டஃபா ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா சம் அட்டன் பண்ணி மார்க்கை லூஸ் பண்றதை விட தியரி அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல மார்க்கை கூட வாங்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கேட்கலாமா? இப்போ ஒரு சாப்டரா பார்க்கலாம். ஃபார் செமஸ்டர் எக்ஸாம் பர்பஸ்க்காக ஃபார் ஆல் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ சாப்டர் வைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ல இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூஸியா தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த டாபிக்கா இருந்தாலும் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னருங்கனால வாட் இஸ் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் வரலாம், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல புதுசா ஒரு பார்ட்னர் வந்து அட்மிஷன் ஆகுறாரு அப்படின்னா அதுதான் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். அதான் ஆன்சர். அடுத்த 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ். நியூ பார்ட்னர் வந்து அட்மிஷன் ஆகுறாருன்னா அப்ப என்ன அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அப்ப அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சம்மே ஒர்க் அவுட் பண்றோம், ப்ராப்ளமே சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்றோம். அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நான் போதும். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்னு நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்னு ஹெட்டிங் இருக்கும் பிளேலிஸ்ட்ல. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தியரி இருக்கும். அது தியரியில எக்ஸ்பிளேஷன் வாட் ஆர் த அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னருங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அதனுடைய லிங்க் எடுத்து கூட நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை கூட பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3rd கொஸ்டின் பாத்தீங்கன்னா குட்வில். ஸோ அட்மிஷன்ல வந்து குட்வில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்ன குட்வில்னா என்ன, அதே மாதிரி அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் வந்து நியூவா வந்து அட்மிஷன் ஆகிறப்போ அந்த குட்வில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், ட்ரீட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நிறைய டைம் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் வந்து 3 மெத்தட். ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் வந்து 3 மெத்தட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? பிரீமியம் மெத்தட், ரீவேல்யூஷன் மெத்தட், மெமோரண்டம் ரீவேல்யூஷன் மெத்தட்னு 3 மெத்தட் இருக்கு. அதையும் நான் சேனல் வீடியோவா நான் கொடுத்துருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நான் கொடுத்திருந்த அந்த லிங்க் வந்து இதுல கொடுக்குறேன். இல்லைன்னா செப்பரேட்டா இன்னொரு வீடியோ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில்னு செப்பரேட்டா நான் ஒரு வீடியோ கூட கொடுக்குறேன் தியரட்டிக்கலா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அதுக்கு இருக்கு. அதை எப்படி அதை கால்குலேட் பண்றதுங்கிறது வந்து 4th கொஸ்டினா இதுல கொடுத்துருக்கேன். சாக்ரிஃபைசிங் ரேஷியோங்கிறது வந்து ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே அவங்க 3 பேருமே வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்ப 4வதா இன்னொருத்தர் அட்மிஷன் ஆகுறாருன்னா அந்த 100% ப்ராஃபிட் தான் 3 பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு தான் நியூ பார்ட்னருக்கு போகும். 100க்கு மேல பர்சன்டேஜ் கிடையாது இல்லையா, ப்ராஃபிட் இல்ல. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட்டா இருந்தாலும் 3 பேர் பிரிச்சுட்டு இருந்தாங்க.
இன்னொருத்தர் வர்றப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் 4 பேரும் பிரிக்க போறாங்க, 4 பேர்த்துக்கும் பிரிச்சுக்குவாங்க. அப்போ வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் குறையும் இல்லையா? அதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொல்றது. அதாவது தியாக விகிதம் அப்படின்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றதுங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது 4மே ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால ஈஸியா நீங்க வந்து தியரி அட்டன் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை மீறி ஏதாவது கொஸ்டின் வந்துட்டாலும், எந்த சாப்டரா இருந்தாலும் சரி வந்துட்டாலும், நீங்க வந்து சம்ம நடத்தினதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க அதை அட்டன் பண்ணலாம். சப்போஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு டஃபா இருந்தா, இல்லைன்னா ப்ராப்ளம் அட்டன் பண்ணுங்க, ப்ராப்ளத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் சாப்டர்ல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா, இதுல ஒரு 4 கொஸ்டின் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் தான், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்னா என்னன்னு. இஃப் எனி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் இஸ் ரிட்டையர்டு ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அப்படின்னா he is called as a retirement of a partner. ஒரு பார்ட்னர் இருக்கிற நிறுவனத்திலிருந்து, கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து விலகி போறாரு, நான் வரல, இனிமே பிசினஸ்லாம் இல்ல, பார்ட்னராவே இல்ல, என்ன விட்டுடுங்கப்பான்னு விலகி போறாருன்னா அது ரிட்டையர்மெண்ட்னு அர்த்தம். அப்புறம் ரிட்டையர் ஆகி போறாரு, இனிமே அவர் வரமாட்டாருன்னு அர்த்தம், ஓய்வு பெறாரு. அப்புறம் இப்ப அதுக்குண்டான அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரிட்டையர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 7 அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அது ஒரு லாங் ஆன்சரா வரலாம். அதே மாதிரி அட்மிஷன்ல வந்து எப்படி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இருந்ததோ, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கெய்னிங் ரேஷியோ இருக்கும். கெய்னிங் ரேஷியோனா ஆதாய விகிதம்னு பேரு, லாப விகிதம். ஏன்னா நான் போன எக்ஸாம் சொன்னதுக்கு ஆப்போசிட். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். அட்மிஷன்ல வந்து புதுசா ஒருத்தர் வர்றதுனால இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு லாபம் குறையும், அதனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்றோம். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ல வந்து 4 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் விலைக்கு போயிடுறாருன்னா 4 பேர் பிரிச்சுட்டு இருந்தப்ப ப்ராஃபிட் கிடைச்சதை விட ஒருத்தர் விலைக்கு போறப்ப வரக்கூடிய ப்ராஃபிட்டை 3 பேர் தானே பிரிச்சுக்க போறாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் ஷேர் வந்து அதிகமா தான் கிடைக்கும். அதுதான் கெய்னிங் ரேஷியோன்னு சொல்றது. அதனால அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது அடுத்த கொஸ்டினா கொடுத்திருக்கேன். இப்போ அந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், இப்ப நான் சொன்ன மீனிங்கே தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து ரிட்டையர்மெண்ட் நான் ஏற்கனவே கொடுத்திருந்தேன். இப்போ டெத் ஆஃப் எ பார்ட்னர் மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் ஜாயின்ட் லைஃப் பாலிசி? ஏன்னா பாலிசி கண்டிப்பா எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பாலிசியாக எடுக்கலாம், இல்லது இண்டிவிஜுவல் பாலிசி கூட எடுக்கலாம். ஆனா டெத் ஆஃப் எ பார்ட்னர் தான். ஏன்னா பாலிசி எடுத்தாவே என்ன, யாரு மேல பாலிசி எடுத்திருக்காங்களோ அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அதனுடைய கிளைம் கிடைக்கும் இல்லையா? அதனால ஜாயின்ட் லைஃப் பாலிசிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம் யூஸ்ட் இன் தி டெத் ஆஃப் எ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் இறந்துட்டா அதுதான் டெத் ஆஃப் எ பார்ட்னர்னு பேரு. அவருக்கு வந்து அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து ஜாயிண்டா 3 பார்ட்னர்ஸ்னா 3 பேருக்கும் சேர்ந்து மொத்தமா ஒரு பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா, அதுல ஒருத்தர் இறந்துட்டா கூட அந்த பாலிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட். அதை வந்து எப்படி பார்ட்னர்ஸ் வந்து பிரிச்சுக்க போறாங்க? அப்ப இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய வாரிசுக்கு வந்து அதுல இருந்து ஷேர் கொடுப்பாங்க. அதனால ஜாயின்ட் லைஃப் பாலிசிங்கிறத ஷார்ட் ஃபார்ம்ல ஜேஎல்பின்னு சொல்றது. அது வந்து டெத் ஆஃப் எ பார்ட்னர் சாப்டர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். அதனால அது ரிலேட்டடான ஒரு தியரி ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின்ட் லைஃப் பாலிசியில உங்களுக்கு ப்ராப்ளம் கூட எக்ஸாம் கிளாஸ்ல நடத்தியிருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க வந்து தியரி செப்பரேட்டா நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ப்ராப்ளம் வச்சு கூட கொஞ்சம் ரீகால் பண்ணி அதை தியரட்டிக்கலா டெக்ஸ்டா நீங்க எழுதினாவே போதும். இப்ப அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட், அதே நேரத்துல தியரியும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ் யூஷுவல், டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்ன? ஏன்னா இனிமே பிசினஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து நம்ம டிசால்வ் பண்றோம், கலைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து கூட்டாண்மை கலைப்பு. அதான் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுல என்னென்ன எப்பெல்லாம் நாம அது மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டிசால்வ் பண்ண முடியும், என்ன வாட் ஆர் த டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆர் வேஸ் அப்படிங்கிறது தான் வந்து டிசல்யூஷன். அந்த என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்பெல்லாம் நம்ம ஒருத்தர் வந்து இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாமே இனிமே பிசினஸே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாலும் கலைச்சிடலாம். அல்லது வந்து இனிமே நம்ம இப்ப நடத்திட்டு இருக்க பிசினஸ் வந்து வேண்டாம், வேற பிசினஸ் வரப்ப நடத்திக்கலாம்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது இல்லீகல் பிசினஸ் வந்து கோர்ட் உள்ள தலையிட்டு அந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு க்ளோஸ் பண்ணலாம் கோர்ட் இன்டர்ஃபியரன்ஸ்னால. இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டா டோட்டலா இது வரைக்கும் நம்ம பார்த்த சாப்டர்ஸ்ல அட்மிஷன் ஆகட்டும், ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், டெத் ஆகட்டும், இதுல எல்லாத்த விட இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆர் வேஸ் இன் விச், எந்தெந்த வழியில எந்தெந்த முறையில பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அடுத்தது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து அதனுடைய ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தியரி இன்டர்வியூலயே கேட்டிருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து நீங்க டிசால்வ் பண்றீங்கன்னா அப்போ அதுக்கு உண்டான ஸ்பெசிமன் மாடல் என்ட்ரிஸ் என்னென்ன வரும் அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஷார்ட்டா அப்படிங்கிற மாதிரி கூட இன்டர்வியூலயே கேட்டிருக்காங்க. ஸ்டாஃபுக்கு வந்து இன்டர்வியூலயே கேட்டிருக்காங்க. அதனால இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் என்னங்கிறது ஃபோர்த் கொஸ்டின்ல கொடுத்திருக்கேன். ஸோ ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத் இதுக்கு தான் வரும்.
ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து டிசல்யூஷன், இன்சால்வென்சி இதுக்கெல்லாம் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் வரும். என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. ஃபோம் வந்து திரும்ப கண்டினியூ ஆகுது அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். இனிமே பிசினஸ் வந்து பண்ண மாட்டோம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபோமே வந்து க்ளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ரியலைசேஷன் அக்கௌண்ட் வரும். ஓகேவா? இனி கண்டினியூ ஆகிற ஃபார்மா இருந்தா ரிவல்யூஷன். அட்மிஷன்னா ஒருத்தர் புதுசா வந்தா கண்டினியூ ஆக போகுது. ரிட்டையர்மெண்டா ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாருன்னா கண்டினியூ ஆக போகுது. ஒரு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்ல இருந்து ஒருத்தர் இறந்துட்டாருனாலும் பிசினஸ் நடக்க போகுது. அப்ப அந்த 3 சாப்டர்ஸ் ரிலேட்டடா ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். இப்ப டிசல்யூஷன் இப்ப நான் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கம்பெனியை க்ளோஸ் பண்றோம். அப்ப ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போட முடியாது. அப்ப ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுவோம். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் வச்சீங்கன்னா நீங்க ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எழுதலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரீவேல்யூஷன் டிசல்யூஷன்ல பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மெத்தட் இருக்கு. சோ 4 கொஸ்டின் நான் அதுல சொன்னதே தான் இதுல ரிப்பீட் பண்ணிருக்கேன். இப்ப திரும்ப வந்து பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிசால்வ் பண்றப்போ கம்பெனி க்ளோஸ் பண்றப்போ இருக்கிற அசெட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நாம வந்து என்ன பண்ணுவோம்னா, அது எல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கிரெடிட்டார்ஸுக்கு, பேங்க்ல லோன் வாங்கியிருப்போம், இதுக்கெல்லாம் செட்டில் பண்றோம் அப்படிங்கிறப்ப அமௌண்ட் இருக்கிற அசெட்டை சேல்ஸ் பண்ண வர கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வரும் இல்லையா. நம்மகிட்ட 4 லேண்ட் இருக்குன்னா 4 லேண்ட் வித்து ஒரே டைம் 4 லேண்ட் பணமும் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்ப எப்ப அமௌண்ட் வருவதோ அப்ப பீஸ்மல்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன். பீஸ்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் பேரு. அப்ப அமௌண்ட் வர வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கலாம். அது வந்து டிசல்யூஷனாவும் இருக்கலாம். அதனால அந்த பர்பஸ்ல வந்து வரும். அதுல என்னென்ன மெத்தட், 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட்லயே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மெத்தட் முறை வந்து மாறும். ஓகேவா? அது பாத்துக்கோங்க. அடுத்து வந்து லாஸ்ட் சாப்டர் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்ல இன்சால்வென்சி ஆஃப் அ பார்ட்னர். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளி வந்து திவால் ஆயிட்டாரு, அவர் அக்கௌண்ட்ல பணமே இல்ல அப்படின்னா, ஏன்னா ஒரு பார்ட்னருடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னா அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து வில் ஷோ தி கிரெடிட் பேலன்ஸ். இதெல்லாம் சம் வரப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும். சம்ல படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எக்ஸாம் டைம் இல்லையா, அப்போ உங்களுக்கு ரிவிஷன் தான். அப்ப பார்ட்னர் வந்து யாராவது டிசால்வ் ஆயிட்டாங்க, அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட்ல அமௌண்ட் இல்ல, டெபிட்ல தான் இருக்கு அப்படின்னா அவர் ஓவர் டிரா பண்ணிட்டாரு, அவ்வளவு லாஸ் நிறைய அவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவர் திவால் ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா அதிகமா லாஸ் இருந்தா கூட அவர் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா அமௌண்ட்டே இல்ல டெபிட்ல தான் இருக்குன்னா கூட அந்த பார்ட்னரை பணம் கொண்டு வர சொல்லி கேட்கலாம். அவர் கொண்டு வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அவரால் பணமே கொடுக்க முடியல, அவருடைய பிரைவேட் அசெட்ல கூட எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் இன்சால்வென்ட்ங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். திவால் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட் மூலமா அல்லது நிறுவனத்தின் மூலமா வந்து அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இன்சால்வென்சி ஆஃப் பார்ட்னர். இப்போ அந்த இன்சால்வென்சி ஆயிட்டாங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்ல தான் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். அதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினா கொடுத்திருக்கேன். வாட் இஸ் கார்னர் வெர்சஸ் முரே ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கார்னர் வெர்சஸ் முரே அப்படிங்கிறது வந்து 2 பேரும் பார்ட்னர், அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இன்சால்வென்ட் ஆனதுனால வந்த ப்ராப்ளம் வந்து அதெல்லாம் கோர்ட்டுக்கு கேஸ் போய் அந்த கேஸ்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதுபடிதான் இன்னும் இன்சால்வென்சி ஆஃப் பார்ட்னரா இருந்தா அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டே செட்டில் பண்றாங்க. அதுதான் கார்னர் வெர்சஸ் முரே ரூல். இது செப்பரேட்டா இது சம்பந்தப்பட்டது ஒரு வீடியோ கூட நான் பின்னாடி கொடுக்குறேன் ப்ராப்ளத்தோட. அப்பதான் ஈஸியா புரியும். அதை பத்தி என்ன அப்படின்னா என்ன, அதுல அக்கௌண்டிங் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, யாருக்கு எப்படி அமௌண்ட் செட்டில் பண்ணணுங்கிறது என்ன அக்கௌண்டிங் ரூல்ஸ் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ க்ளோஸ் தி அக்கௌண்ட்ஸ் when all the partners are insolvent? எல்லா பார்ட்னர்ஸும் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க. கார்னர் வெர்சஸ் முரே ரூல் அப்படி கிடையாது. இப்ப 4 பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தர் இன்சால்வென்ட் ஆயிருக்கலாம், இல்ல 2 பேர் இன்சால்வென்ட் ஆயிருக்கலாம், ஏன் 3 பேர் கூட இன்சால்வென்ட் ஆகலாம், ஒருத்தர் மட்டும் கூட இருக்கலாம். அப்ப கார்னர் வெர்சஸ் முரே ரூல் வந்து அப்ளை ஆகும் செகண்ட் கொஸ்டின் படி. ஆனா தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்னர் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க, இல்ல 3 பேர் இருக்காங்களா 3 பேரும் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க. அப்ப அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் வேற, அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப அதுதான் என்ன, ஹவு டு யூ க்ளோஸ் தி அக்கௌண்ட்ஸ் when all the partners are insolvent? அப்ப எல்லா பார்ட்னர்ஸும் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க, திவால் ஆயிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்றாங்கன்னா அப்ப அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் என்ன, எப்படி அந்த அக்கௌண்ட்ஸ், ஏன்னா டிசல்யூஷனாவே அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஆகணும். இனிமே ஃபோமே இல்ல, நிறுவனமே கிடையாது, பிசினஸே கிடையாது. அப்போ எப்படி எல்லா பார்ட்னர்ஸ் இன்சால்வென்ட் ஆயிருக்கிறப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுங்கிறதா வந்து தேர்ட் கொஸ்டின். இதுல செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். வேற எந்த சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க விருப்பப்படுறீங்களோ, விஷ் பண்றீங்களோ, அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சாப்டருக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தியரி கொஸ்டின்ஸ் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அக்கௌண்ட் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, தியரி சப்ஜெக்ட், காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எதாக இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவா கொடுக்குறேன். ஓகேவா?